धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, सर्व वैष्णवांचा राव, सर्व वैष्णवांचा राव, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, रांचा राव सर्व वैष्णव, वाळुवंटी परिस सत्य, वाळुवंटी परिस सत्य, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, केले शतकोटी, कवित्व केले शतकोटी, तारियेले जीव कल्पकोटी, तारिले जीव कल्पकोटी, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, देव जेवी सवे, देव जेवी सवे, माईक वाहणार, ऐसी जयाची देवा सवे, ऐसी जयाची देवा सवे, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, देवा सवे, ऐसी जयाची देवा सवे, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचिती, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, एका जनार्दनी चरणी ठेवा, एका जनार्दनी चरणी ठेवा, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, चरणी ठेवा, एका जनार्दनी चरणी ठेवा, प्रत्यक्ष दाविली प्रचित,
वाळुवंटी परिस सत्य प्रत्यक्ष दाविले प्रचेत प्रत्यक्ष दाविले प्रचेत नामदेव जनाबाई 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 जय नामदेव जनाबाई 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 नामदेव जनाबाई
नामदेव जनाबाय नामदेव जनाबाय नाम याचे लग्नासाठी नाम याचे लग्नासाठी चिंता करी दामा शेटी 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 दामा शेटी चाकार कोण दामा शेटी चाकार दामा शेटी चाकार कुण कुण स्वये झाला नारायण स्वये झाला नारायण स्वये झाला शेटीचा कार कुण दामा शेटीचा कार कुण दामा शेटीचा कार कुण स्वये झाले नारायण स्वये झाला नारायण कार कुण स्वये झाला नारायण स्वये झाला नारायण யாருக்கு படலே ஜடபாரி தன்ட்ட பொறுப்பு எடுத்து கொடுக்குறான் பொறுப்பு தன்ட்ட போட்டுக்கிறான் பக்தனுக்கு கவலை வரல பக்தனுக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கு கவலை பாண்டவனுக்கு தான் கவலை தான் போட்டுப்பான் பாண்டவன் குருவும் பாண்டவனும் கவலையை தன் தலையில போட்டுப்பான் ஏன்னா அவனுக்கு அவ மேல அவ்வளவு பிரியம் எல்லாம் தானா எல்லாம் நடக்கும் அவனா இருக்க கண்டு எல்லாம் முடியும் நம்ம சக்தியில முடியாது குருவுக்கு முடியும் தலையில போட்டுட்டாலும் அவருக்கு தாங்கும் அதனாலதான் சொல்ற துக்காராம் மகாராஜ் ஏன் உன் தலையில போட்டுக்கிற எல்லாத்தையும் घालुनिया भार राहिलो निश्चिंती निर्विळे संती उठोबासी लावणिया हात कुरवाळीला माथा सांगितले चिंता न करा அபயம் சொல்றது யாருக்கு முடியும்னா குருவுக்கும் தெய்வத்துக்கும் மாத்திரமே முடியும். கவலைப்படாத இப்படி சொல்லியாச்சுன்னா கவலைப்படக்கூடாது ஆச்சு அவ்வளோதான். கவலைப்படாதபடி ஆக்குவார். அதுபோல சொல்றார் தாமாசி அடிச்சா காலக்கூனை இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? நானாச்சு பண்றேன். நிஜமாவேவா? நிஜம். பகவான் சங்கல்பம் இல்லாமல் பக்தாளுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மாமனார்களை நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணணும். இப்படி நமக்கும் பொண்ணு தந்திருக்காளே, எப்போ பார்த்தாலும் பஜனை பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு கொடுத்தாருன்னா அது காரணம் என்னன்னா பகவத் சங்கல்பம், குரு சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா குரு சங்கல்பம் அப்படின்னா அந்த அந்த பரம்பரை தன்வசப்படுத்தி விடுவார். இப்போ ஏன் நாம்தேவனுக்கு தாமாஜியால் பொண்ணு பார்க்க முடியலன்னா அவர் வசப்படணும்னு இருக்கு குடும்பம். நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வசமே ஆகாது. பெரியவரோடு நிச்சயிக்கப்பட்டு அனுகிரகத்தினாலே அப்படின்னா வெறும் வார்த்தை இல்லை, வாஸ்தவமாக செய்கிறோமா? பெரியவா தான் சொன்னாலா நமக்கு கல்யாணத்தை? ஆச்சாரிட்ட நிவேதனம் பண்ணுவோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரிகை நேரில் கொடுத்து இதே மாதிரி விவாகம் இருக்குன்னு சொன்னோமா? சொல்ல வேண்டாமா? அவன் ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டாமா? அப்படி ஆசீர்வாதத்தினால வரக்கூடிய விவாகம் அப்படியே சூரிய சந்திரன் அவளுடைய ஜென்மா பரியந்தம் அப்படி நிற்கும். தாம்பத்தியம் இப்படி இருக்கா.
அந்த மனசை அப்படி ஆசீர்வதிப்பார். அவ இல்லை அவா இஷ்டத்துக்கு பண்ணிக்கணும்னா இஷ்டத்துக்கு பிரிய வேண்டியதா. சாபம் கொடுக்கல, இதான் வழக்கு. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். எங்கள் நான் போய் பார்த்துக்கோங்க. 1000 நியூஸ் டெய்லி, எனக்கு 1000 நியூஸ் வருது. என்ன லோகம் பயங்கரமாக இருக்கு. உண்மையும் புரிய மாட்டேங்கிறது. கரடியாக கத்துறோம், உண்மையும் புரிச்சுக்கிறது இல்லை. சொந்தபடி தான் ஸ்வதர்மத்தை விட்டால் எல்லாம் சூன்யமாக போயிடும். எந்த தர்மத்தினால நம் வாழ்க்கை அப்படி வெளிச்சுன்னு இருக்கோ அந்த வாழ்க்கையுடைய ஐஸ்வர்யத்தினால நாம் அதே தர்மத்தை பண்ணணும். அந்த தர்மத்தை விட்டு நம்ம ஐஸ்வர்யத்தை மாத்திரம் ஆசைப்பட்டோம்னா விட்டுட்டு ஓடி போயிடும். எல்லாம் 4 நாள் நிற்காது. அதனால் இங்கே பாண்டவனே கவலைப்பட்டார். பாண்டவன் என்ன செஞ்சார் தெரியுமா? கல்யாண புரோக்கராயினார். கல்யாண புரோக்கரா ஆய் இவர்கிட்ட நான் பார்த்து தரேன்னு சொல்லிவிட்டு தாமாஷேடிச்சா காரக்கூன்னு நேர கர்நாடகாவுக்கு போனார். அங்கே ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தாரோட பொண்ணுக்கு ராஜாயின்னு பேரு. ராஜலக்ஷ்மிம்பர் அண்ணா. ராஜலக்ஷ்மியை தான் ராஜாயின்னு அவ சொல்றாங்க. ராஜலக்ஷ்மின்னு பேரு, ராஜாயி சொல்லுவா. அந்த ராஜாயிய பொண்ணு கேட்குற. ஏன் தெரியுமா? ராஜாயி பரமபக்த. அப்படிதான் பாப்பா. இந்த செட்டில் ஒருத்தனை கல்யாணம் ஆனா இந்த செட்டில் யாரு கல்யாணம் ஆகாம இருக்கு? எல்லாம் நம்ம சிஷ்யாலாம் இருக்கணும். பக்தன் விட்டல் பார்த்தாரு. இதே மாதிரி விட்டல பக்தி யாரு இருக்கு? ஏன்னா அவனுக்கு பக்தன் அழக்க துளி கூட மனசு கிடையாது. எங்கேயாவது ஒரு பொண்ணு அவ மாட்டும் தேடிட்டு நம்மள்ட்ட இருந்து பிரிச்சுன்னு போயிட்டானா என்ன செய்யறது? பாண்டனுக்கு சுவார்த்தினா அவ்வளோ சுவார்த்தி. அவனை மாதிரி செல்ஃபிஷ் ஃபெலோ உலகத்திலே கிடையாது. அவனுக்கு காரியம் நடக்கணும்னா தலகீழனாவது காரியம் பண்ணி விட்டுடுவான். உங்களுக்குன்னு ஒரு காரியம்லாம் பண்ண முடியாது. அவனுக்குன்னு எந்த காரியம் நினைச்சாலும் செஞ்சு கொடுத்துருவான். அதுபோல பகவான் நினைச்சார் ஒரு பக்த பரம்பரை, பக்த குடும்பத்தை செழிக்க வைக்கணும். ஆனால் தானே அவனுக்கு நாளைக்கு இன்னைக்கு பாருங்க நாம்தேவ் மகாராஜ் பரம்பரை இன்னைக்கும் பஜனை கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கா. காரணம் என்ன? இவன் பார்த்து வச்ச கல்யாணம். நேர போனா எப்படி போனான் தெரியுமா? நான் தான் தாமாஜியோட கணக்கு பிள்ளை. கணக்கு பிள்ளையா? காசே இல்லை அவர்கிட்ட. காசே இல்லாதவருக்கு கணக்கு பிள்ளை. அதுவும் இவன் எப்படி போறான் தெரியுமா? பட்டு வஸ்திரம், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, பெரிய பட்டு டர்பனை கட்டிண்டு 10 விரல்லையும் மோதனம் போட்டுண்டு மைனர் சென் புலிப்பல்லு தெரிகிற மாதிரி வெளியில் வச்சுண்டு ஒரு பெரிய ஜமீன்தார் போல இருக்கே. வாங்க வாங்க, எந்த ஊர்ல இருந்து? நான் பண்டரிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். பண்டரிபுரமா? சாஷ்டாக நமஸ்காரம் பண்ணார். அவ்வளோ பாவுக்கர் அவர். ராஜாயியோடைய அப்பா. பண்டரிபுரம்னு வார்த்தை கேட்ட உடனே நமஸ்காரம் பண்ணார். அவர் பிரதி நமஸ்காரம் பண்ணார். இல்லைன்னா பண்டரி பக்தனை ஒத்துக்க மாட்டா. அவர் திருப்பி பிரதி நமஸ்காரம் பண்ணார். பாண்டுரங்க உட்காருங்க. இங்க யாரு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் விட்டு ஷேட். ஓ, நான் தாமு ஷேட்டுக்கு கணக்கு பிள்ளை. மேலங்கழியும் பார்த்தார். பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு வஸ்திரம், பட்டு பீதாம்பரம், பட்டு டர்பனு, 10 விரல்லி மோதிரம், மைனர் செயின், பிரேஸ்லெட்டு, கணக்கு பிள்ளையா? அப்போ முதலாளி எப்பேற்பட்டவர். அவர் பிள்ளைக்கு பொண்ணு தேடின்னு இருக்கார். உங்க பொண்ணை கேட்கிறார். எனக்கு தகுதியா? அப்பேற்பட்ட மகாராஜாவுக்கு என் பொண்ணு கொடுக்கறது தகுதியா? எதுல மகாராஜனா? சக்கல மங்கள நிதி ஸ்ரீ விட்டோவாச்சே நாம ஆதி மணக்காரே ஜனா ஸ்ரீ விட்டலாச்சே நாமவாச்சே. விட்டல நாமத்துல மகாராஜ். அதனால பாண்டங்க சொன்னது பொய்யே இல்லை. அவர் கேட்டார், ஏன் என்னுடைய பொண்ணு அவரு கொடுக்க தகுதியானா? அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. பொண்ணை கொடுத்தா போற. எங்க மகாராஜுக்கு உங்க பொண்ணு வேணும். நாம்தேவ் மகாராஜ். பண்டர்பூர்ல எல்லாரையும் மகாராஜும்பா.
ஒரு கீர்த்தனில் துக்காராம் நந்தி மகாராஜான்னு எழுதியிருந்தார் பத்திரிகையில். மகாராஜா. ஜனங்கள்லாம் வந்து எந்த நாட்டுக்கு எந்த பரம்பரை எந்த நாட்டை ஆட்சி பண்ணார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. நாடியும் இல்லை, பாண்டவனை ரூல் பண்ணுறார். நாட்டை ரூல் பண்ணுறவன் ராஜா, ராஜாக்கெல்லாம் ரூல் பண்ணுறவன் பாண்டவன், பாண்டவனை ரூல் பண்ணுறவன் சந்த். அப்போது என்ன சொல்லலாம்? மகாராஜா சொல்லலாம். அப்படி ராஜா மகாராஜ். நாம்தேவ் மகாராஜுக்கு பொண்ணு கேட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தேதி சொல்லுங்க, பொண்ணை பார்க்கணுமா மாப்பிள்ளை, ஜாதகம் ஒன்றும் கிடையாது, விட்டல பக்தாள்னா அவருக்கு போகிறோம். இப்படி ஒரு பாவமா? அவசியம். உங்கள் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கும் அதே தான் நினச்சின்னு இருக்கா. என் பொண்ணும் சத்சங்கமாக வேணும்னு நினச்சின்னு இருக்கா. அவளுக்கு விட்டல் பக்தன்னா போகிறேன். அதுக்கு தான் நான் வந்தேன், கண்டுபிடிச்சி வந்தேன். ரொம்ப சந்தோஷம். தேதியை நானே குறித்து கொடுக்குறேன்னு பாண்டங்கனே தேதியை குறித்தார். இந்த நாளில் கல்யாணம், 2 நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளையாத்துக்காரெல்லாம் இங்கே வந்துடுவார். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆகட்டும். நேராக அங்கே போனார். எங்க தாமா ஷேட்டுக்கு. எப்படி போனார்? கூரமே ஏறவனா. இவரே மாதிரி வேஷம் போடுறதுக்கு ஆள் பிறந்து தான் வரணும். எவ்வளோ வேஷம், எத்தனை தசாவதாரங்கிறே தப்பாக கணக்கு போட்டு. அனந்த வேஷே அனந்த ரூபே அனந்த வேஷே தேக்கிலாமியாத்யாசி அனந்த ரூபே அனந்த வேஷே बापर कुमा देवर कुणा बाणली कैसी बापर कुमा देवर कुणा बाणली कैसी अनंत रूपे अनंत वेशे देखिलाम्यात्यासी இருக்கிற ரூபமெல்லாம் அவனோடு தான். அவன் எல்லா ரூபத்தையும் எடுத்துட்டு இருக்கான். 2 விதமாக அவன் ரூபம் எடுத்துட்டும் வரான், எல்லா ரூபத்துலேயும் அவன் இருக்கான். அவன் என்ன வேலை செய்யலைங்கிறதா நான் யோசிக்கிறேன். எல்லா வேலையும் செஞ்சாச்சு. பகவான் இனிமேல் இந்த வேலை இல்லை, இன்னவா அவன் வேஷம் போடல. இப்போ இருக்கிற நடிகர்லாம் கேரக்டருக்கு அலைஞ்சுன்னு இருக்கு. எத்தனை கேரக்டர் பண்ணியிருக்கான் பாருங்க பகவான். எல்லாம் நாடகம் தானே, எல்லாம் நாடகம். அத்தனை நாடகத்தில் அத்தனை கேரக்டர். புரோக்கராக கேரக்டர், டபுள் ஆக்டர். அங்கே ஜமீன்தார் கணக்கு பிள்ளை, இங்கே கூரை மேயறவன் புரோக்கர். இங்கே வந்து சொன்னார் தேதியை குறிச்சுன்னு வந்தாச்சே, நிச்சயதாம்பளத்துக்கா கல்யாணத்துக்கு நிச்சயம் நானே பண்ணிட்டு வந்துட்டேன். அவர் பொண்ணு கிடைச்சா போறோம்னு இருக்கிறவர் ஏன் பண்ணேன்னு கேட்பாரா? கிளியெல்லாம் ஆந்த இருந்தாலும் போரும் நினைக்கிற அவருக்கு அவ்வளோ உத்வேகம் இருக்கு. ஆனால் பாண்டங்கனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சொல்றார், எல்லாம் ரெடி, கல்யாணத்துக்கு போங்க, இத்தனாம் தேதி கல்யாணம், நாமதேவர்கிட்ட சொல்லுங்க, அழைச்சின்னு போங்க. ஓ சந்தோஷமாச்சு. குணாயி வா, இந்த கூரமேரனுக்கு காபி கொடு. நேற்று வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல, இத்தனை நேரம் கூரை மெஞ்சிருக்கேன். காரியமாகும்போது பாசம் வருது பார்த்தியா உங்களுக்கு? இந்த பாரு, பொண்ணு தேடின்னு வந்துட்டார். நல்ல பொண்ணா, நல்ல சம்பந்தமா சொல்லிட்டார். நாமதேவருக்கு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணியாச்சே, கல்யாணம் எத்தனாம் தேதி. ஆஹா பழமா. நாமதேவர் ஒத்துக்கலனா ஒத்துக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. யாரு? காரக்குன்னு சொல்கிறார். கூரமேயவர் மஜூர். காரக்குன்னா புரோக்கர், மஜூர்னா கூலமேயர். சொல்கிறார் ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு, என் ஃப்ரெண்டை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மீதி எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நாமதேவர் வந்தார். ஏன்பா உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா போல இருக்கே. ஆமாம், எங்கள் அப்பா சொன்னார், யாரோ கூரமேயறவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்து எனக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான் பாண்டுரங்கா. என்னமே செய்கிறேன், எப்படி செய்கிறேன்னு தெரியலையே. ஏன் கவலைப்படுற? நல்ல பொண்ணு, அது எப்படி உனக்கு தெரியும்?
ஒருவேளை உன்னை விட்டு பிரிய வச்சுட்டான்னா பிரிக்க வைக்கவே முடியாது. ஏன்? ஏற்பாடு பண்ணோடனே நான் தானே, நீ அந்த மஜூர். அப்படி சொல்ல ஹைஃபை போட்டு அப்போ சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜாலி ஆகிட்டா, சந்தோஷமாயிட்டார். அம்மாட்ட வந்து ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா இது மேஜிக் போட்ட மாதிரி இருக்கு. நான் இவ்வளோ சொன்னேன் அன்னைக்கு, அது என் ஃப்ரெண்டு சொல்லிட்டார். உடனே கிளம்பினார். மாட்டு வண்டியில் கிளம்பி போகிறா. என்ன எல்லாம் அலுமினிய பாத்திரங்கள். அந்த மாதிரி ஃப்ளைட்டா பஸ்ஸா ட்ராவல் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போகணும், பல நாட்கள் போக வேண்டியிருக்கும். மாட்டுக்கு வேணுங்கிற தீவனத்தையும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவன் அங்கங்கே சமைச்சு சாப்பிட்ற பாத்திரமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. கல்யாண பொருட்கள் வேறு, சீர்சாரங்கள் வேறு, எல்லாத்தையும் மாட்டு வண்டியில் கட்டின்ட்டு அந்த மாடு தூக்கிட்டு போகிறது எல்லாரையும். இப்படி கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி ஊர் வந்து சேர்ந்து ராஜாயியுடைய வீடு எது, அந்த ஜமீன்தார் வீடு எது விசாரிக்கிறான். பார்த்தா பஞ்சம் பிழைக்க வந்த கூட்டமாக இருக்குது. ஜனங்களாம் சொல்கிறா, உனக்கு எதுக்கே ஜமீன்தார் வீடு கேட்குற? அவரோட சம்பந்தி நாங்கள். தாமாச்சேச்சன் மேலே இங்கேயும் பார்த்தேன். ஜமீன்தாருக்கு நீ சம்பந்தியா? ஆமாம், கல்யாணம் சொன்னார், ஏற்பாடெல்லாம் தரப்படான்னு இருக்கு. நீங்களா சம்பந்தி? ஆமாம், என் பிள்ளைந்தா இவருக்கு தான். என்னாச்சு ஜமீன்தாருக்கு தெரியலையே, இப்படி ஒரு சம்பந்தி எங்கேருந்தோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓடி வந்தார், ஜமீன்தாரை பார்த்தார். உங்கள் சம்பந்தின்னு சொல்லிட்டு யாரோ பஞ்சம் பிழைக்கிறவா வந்திருக்காளே. பார்த்தார், மாட்டு வண்டியும் அலுமினிய பாத்திரங்களும் எல்லாம் வச்சுட்டு எல்லா சாமானையும் துணியில் கட்டி இறக்குற சாமான்லாம். துணி கட்டு, சூட்கேஸ் கிடையாது, ட்ரங்க் பெட்டி கூட கிடையாது. 10 வேட்டியை முடிச்சு போடுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு வேட்டியை வச்சு வேட்டிகளே முடிச்சு போட்டுக்கணும், புடவையை வச்சு புடவையே முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சா கீழே இறக்குறது. பார்த்தார், நாம்தேவ் மகாராஜ் என் பிள்ளை தான் இந்தா இருக்கா, தாமா ஷேட் நான் தான். அந்த கணக்கு பிள்ளைக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. அங்கடையாளங்களில் பார்த்தார், உங்கள் கணக்கு பிள்ளைன்னு ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் வந்தார். ஜமீன்தார் கூரமேயறவன், விட்டு ஷேட்டுனர், அது தெரியாத பேர், கூரமேயறவன் தான் அவன். நாம்தேவருக்கு தெரிஞ்சுது, அப்பா ஏற்பாடு பண்ணது பாண்டுறங்க, இவளுக்கு தெரியும் நினச்சிட்டேன் நம்மளை பற்றி. இந்த பாண்டங்கன் பொய் சொல்லி அவள் கண்ணை மறைச்சி என்னை கட்டி பார்க்குறான். இது பாண்டவன் லீலேப்பா, அவன் நான் கோச்சிக்க போகிறேன், வா கிளம்பு பன்றிபுரம் போ. இவ தரமாட்டான் நமக்கு பொண்ணு, பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணியிருக்கா, மறைச்சி வேற பண்ணியிருக்கா. இவா சம்பாஷணம் எனக்கு கோனாவி பாண்டங்கனா நினச்சேன் நான். அந்த தடியன் தான் இப்படிலாம் பண்ணுவான். பாரு, ஒருத்தரை பற்றி ஒருத்தரை சொல்லாமல் கஷ்டப்படுவா இல்லையா அவா. இவாருக்குள்ளே பேசிக்கிறத பார்த்தா, என்னடா இது பாண்டங்கன் அடிக்கடி ஆத்துக்குருவான் போல இருக்கே வாத்துக்கு. ஆச்சரியப்பட்டு போயிட்டார். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார் நாமதேவருக்கு. உங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும். அவள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனால் ஈஸ்வரனே உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது, லக்ஷ்மிகாந்தனே உங்கள்கிட்ட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் பொண்ணை பற்றி துளி கூட கவலை, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழைச்சின்னு வந்து உள்ளே உட்காந்துட்டு அவளுக்கு இடம் கொடுத்து கல்யாணம் ஜேஜேன்னு ஏற்பாடா என்றுக்கு ராஜாயை கோவிச்சுக்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏம்மா நீ விட்டல் பக்தன் தானே கேட்டான். அது இல்லைப்பா, எவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணினா அந்த பாண்டங்கன் கல்யாணத்துக்கு வர வேண்டாமா? இப்படி டிமிக்கு கொடுத்துன்னு போயிட்டான். அவன் வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ நீயே பாண்டன்ட்ட கேளு, நாமதேவ மகாராஜ் சொல்றார், நீயே பாண்டன்ட்ட கேளு, அவன் வருவான். நாமதேவ மகாராஜ் சொன்னோடனே ராஜாயி பிரார்த்தனை பண்ணிட்டால், பாண்டங்க ருக்மிணி தேவியோட கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே வந்துட்டான். முன்னிருந்தே வந்து அப்படின்னா பத்திரிகையில சும்மா போடுவா, இப்போலாம் சும்மா தான் போடுறா. முன்னிருந்தே வந்தால் அக்காமடேஷன்லாம் கிடைக்காது அந்த காலத்தில். அதெல்லாம் முன்னிருந்தே வந்து கல்யாணத்தை சிரிப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அந்த காலம். வந்து அவ்வளோ வேலை இருக்கும். முறுக்கு சுற்றணும், மைசூர் பாக்கு தட்டணும், அது சீர வரிசெல்லாம் வைக்கணும், இது அந்த பருப்பு கும்பா பிடிக்கணும், எல்லாம் இருக்கே. எல்லாத்தையும் செய்கிறதுக்கெல்லாம் தெரியும்.
இப்போல்லாம் ஆர்டிஸ்டாக எடுத்ததில்ல. இன்னும் போகிற போக்க பார்த்தா நோட்டில் எழுதுறதே ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் எழுதணும் போல இருக்கு. கையை எல்லாம் டைப்பிங்க கட்ட கட்ட. எழுதுறதானா இப்படி காமிக்கிறான், எழுதலாமே இப்படி எழுதணும். எழுதே கலையாகி போச்சு, அதுவே ஸ்கில்ல. சமைக்கிறது ஸ்கில்லு. அப்படியா, என்ன சமைப்பலா? என்ன உங்காத்த என்ன செய்கிறா? நாங்கள்லாம் விலைக்கு வாங்கிடுவோம். அன்னதாத்தா ஸ்விக்கி பவ, சுகி பவ இல்லை, அன்னதாத்தா ஸ்விக்கி பவ. சமைக்கிறது கலை தான், இல்லையே சொல்லலை. ஆனால் அந்த கலை எல்லாட்டையும் இருந்ததே, இப்போ குறைஞ்சுட்டே வருது. கல்யாணம் எப்படி பண்ணணும்னு தெரியணுங்கிற அவசியம் இல்லை, கேட்ரிங்காரனுக்கு தெரிஞ்சால் போகிறோம். அவன் சொல்கிறது தான் சாஸ்திரம், அவன் சொல்கிறது தான் சட்டம். அவன் கிட்டத்தட்ட வைதிகளாக இருக்கான் கேட்ரிங்கார். எல்லாம் A to Z கேட்ரிங். நமக்கு ஆள் இல்லை, சொந்த பந்தங்கள் குறைஞ்சி போச்சு, ஒருத்தருக்கு 1 2 தான். அத்தை இல்லை, மாமா இல்லை, என்ன செய்வான்? அந்த காலத்தில் அப்படி இல்லை, அவ்வளவு குடும்பம். குழந்தைகள்னா 5 குழந்தைகள் 6 குழந்தைகள், அத்தனை குடும்பமும் சேர்ந்து வந்து ஆளுக்கு ஒரு காரியம் எடுத்துட்டா சடசடன்னு முடிஞ்சு போயிடுமே. அதனால எல்லாரும் பாண்டங்க ருக்மணியும் இந்த கல்யாணத்துக்காக வேண்டி 2 நாள் முன்னாடியே வந்துட்டா. பிரார்த்தனை பண்ண மாத்திரத்தில் வந்துட்டா. அப்படித்தானே? அவனுக்கு என்ன மாட்டு வண்டி பிடிச்சா வரனா பாண்டங்கனுக்கு? சத்வர உச்சார பிரஹ்லாதி பிம்பலா உத்தவாலாதலா கிருஷ்ணதாத்தா நரசிம்மா நாராயணா அப்படின்னு சொன்னா. கருடத்வஜன்லையா வந்தா? சும்மா கருடாலாம் சும்மா கஜேந்திரனை காப்பாற்றணும்னு கருட வாகனத்தில் வந்தாராம். அங்கே மறைஞ்சு இங்கே தோன்றலாமே, எதுக்கு கருட வாகனத்தில்? நான் அப்படி தரிசனம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு வரத்துக்கெலாம் அவசியம் இல்லை, அது அங்கே மறைஞ்சா இங்கே தோன்றிடுவார். டக்குன்னு வந்துட்டார். லக்ஷ்மி தேவி என்ன செஞ்சா? ருக்மிணி தேவி தன்னுடைய அஷ்ட மகா சித்திகளையும் கூப்பிட்டு பந்தலை போட சொல்லி, சமைக்க சொல்லி, ஐஸ்வர்யங்கள்லாம் கொட்ட சொல்லி, மயனை கூப்பிட்டு மேடை அமைக்க சொல்லி, எப்பேற்பட்ட கல்யாணம் நடந்ததுன்னு நாம்தேவ் மகாராஜ் ந பூதோ ந பவிஷ்யத்திங்கிறார். ஏக்நாத் மகாராஜ் இதே மாதிரி கல்யாணம் நடந்தது இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. ஏகாஜனார்தனி கருணி பாணிகிரகண, அப்பேற்பட்ட பாணிகிரகம் நடந்தது. அப்பேற்பட்ட கூட்டம் குடித்து, அப்படி ஒரு கூட்டம், அப்பேற்பட்ட அரேஞ்ச்மெண்ட், அப்படி சாப்பாடு, ஒவ்வொன்றும். கல்யாணம் முடிஞ்சு ஏகா ஜனார்தனி கருணி பாணிகிரகண நிகாலா தேத்தோனியா. அங்கேருந்து நேர பண்டிபுரம் வந்தா. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க வேண்டாமா? பண்டிபுரத்தில் ஒரு வாழ்க்கை, புகு வீடு பண்டிபுரம். எல்லாரும் பிறந்த வீடு பண்டிபுரமாக பாவிச்சுக்கிறோம், புகு வீடு அவாவா வீடு. ஆனால் பிறந்த வீடும் பண்டிபுரமாக பாவிச்சுக்கிறா, புகுந்த வீடும் பண்டிபுரமாக இருக்குது. ராஜாயோடைய பாக்கியத்தை கேட்பானே. எப்பேற்பட்ட குடும்பத்தில் வாக்குப்பட்டிருக்கா? எந்த குடும்பத்தில் பாண்டங்கன் சுயமா வேலைக்காரன் மாதிரி வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கானோ அப்பேற்பட்ட குடும்பத்தில் இவ வாக்கப்பட்டிருக்கா. இவளுக்கு என்ன கவலை? ஆற்றுலேருந்து போகும்போது டாட்டா சொல்லிட்டு ஜாலியாக போனாலாம். அப்போலாம் அழலாம் இல்லையா? இத்தனை நாளோட தபசு பூர்ணமாக இருக்கே, நான் எதுக்கு அழ போகிறேன்? புகாதுக்கு போகிறதுக்கு எதுக்கு அழ போகிறேன்? அழுகையே கிடையாது. டாட்டா அவள் அப்பா அம்மாவை எழுதுன்றதா? அழாதம்மா, வாங்கோ பன்றிபுரத்துக்கு எல்லாரும், அடிக்கடி வாங்கோ, நம்ம பாத்துக்கு வந்து தங்கிக்கோங்கோ. பாருங்க, பன்றிபுரத்துக்கு போனால் எங்கே தங்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ சம்பந்தி வீடே வந்துடுது. இப்படி ஒரு க்ஷேத்திரத்தில் சம்பந்தி இருந்தால் ஜாலியாக இருக்கு. அடிக்கடி சம்பந்தியாத்துக்கு போகலாம். மாமனார் இது மாதிரி க்ஷேத்திரத்தில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், நன்னா இருக்கும் இல்லையா? அங்கே போனால் வாத தங்கிட்டு திருப்பதி பெருமாள், திருப்பதியில் ஒருத்தர் ராம் இருக்குது அப்படின்னா ஜாலியாக போச்சு. அப்போ தரிசனமா கியூ லேட்டாக இருந்தா இந்த ஆற்றுக்கு போய் சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வீடு வேண்டாமா? இது மாதிரி க்ஷேத்திரங்களில் ஒரு வீடு, க்ஷேத்திரங்களில் நமக்கு ஒரு வீடு இருந்தால் எல்லாரையும் சங்கரத்துக்கு கூப்பிடலாம். பெரிய உபகாரம் அது. காசியில் ஒருத்தர் ராம இருக்குன்னா காசியில் வாழ கூப்பிடு, நம்ம ஆற்றுல தங்கிக்கலாம். காசிக்கு வாங்கோ, நம்ம ஆற்ற தங்கிக்கலாம். இங்கேருந்து விஸ்வநாத தரிசனத்துக்கு போய்க்கலாம். எல்லாம் பக்கத்தில் தான். ஆட்டோக்காரன், எனக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரன் தான், எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி சொன்னால் இவ்வளோ உத்வேகமாக இருக்கா. அதே மாதிரி நான் உங்களையும் கூப்பிட்றேன், நம்ம வீடு பன்றிபுரத்தில் இருக்கு. விட்டல் விஹார் இருக்கு பன்றிபுரத்தில். எல்லாரும் வாங்க, பன்றிபுரத்துக்கு வாங்க. உங்களுக்கு என்ன கவலை? சாப்பாடா?
தரிசனமா எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். பண்டிகரத்துக்கு வாங்க, அடிக்கடி வாங்க, மாதம் மாதம் வாங்க, வாரம் வாரம் வாங்க, எத்தனை நாள் வேணாலும் தங்குங்க. அப்படின்னா வீடு கொடுத்துருக்காரு நமக்கு சந்திரபகா தீரத்தில். எப்பேற்பட்ட வீடு கொடுத்து விட்டார். ஏதோ 4 பேர் தங்குற வீடா இல்லையே, இது 400 பேர் தங்குற வீடானா கொடுத்துருக்கார். பகவானுடைய எப்பேற்பட்ட கிருப்பை. பகவானுடைய ஒரு திருவுள்ளம் இல்லாமல் நம்ம அங்கே கட்ட முடியுமா? எப்பேற்பட்ட திருவுள்ளம் எண்ணிருக்கார். நம்ம எல்லாம் வாரக்கரி யாத்திரை நிரந்தரமாக பண்ணணுங்கிறது நம்மளுடைய ஆசை இல்லை, ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அது இல்லைன்னா அமையுமா? ஊரில் இன்னி வரைக்கும் எனக்கும் பேச தெரியாது, அவருக்கும் பேச தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் பேச தெரியாது. நான் அபங்கமானா பேசுவேன், அவர் ஹிந்தினா பேசுவார், விவகாரம் பேச தெரியாது. இந்த செங்கலை குத்துக்கிறா நட்டு, இது எப்படி மராட்டியில் சொல்கிறது? முக்காலடி செவலா கட்டுனா, முக்காலுங்கிறதுக்கு மராட்டியில் என்னப்பா, என்ன டிக்ஷனரினா பார்க்கணும். பாஷையே தெரியாது. ஆனால் பண்டிகரத்தில் இப்படி ஒரு பில்டிங் அமைஞ்சதே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக. யாருண்ணா? பகவானுடைய சங்கல்பம், எங்கள் குருநாதனுடைய சங்கல்பம். அண்ணா ஸ்ரீ அண்ணா அவருடைய புண்ணிய ஸ்மரணத்தினால இதெல்லாம் பகிர்ந்துக்கிறேன். என்னை கூப்பிட்டு விசாரித்தார் ஒரு தடவை. பண்டிபுரம் நடந்துட்டுருக்கா, அப்பாவோட சஷ்டித்த பூர்த்தியும் போது, சஷ்டித்த பூர்த்திக்கு தேதி குறிக்க வந்திருக்கேன். அப்பா அண்ணா வந்து என்கிட்ட விசாரிக்கிறார். பண்டிபுரம் நடந்துட்டுருக்கா, வேலை நடந்துட்டுருக்கா, மொள்ள நடக்கிறதுண்ணா, எவ்வளோ வருதோ அவ்வளோ நடக்கிறது. கடன் வாங்கிவிடலையே, வாங்கலையண்ணா. கடையிலேருந்து கொஞ்சம் கிரெடிட்டாக வாங்கியிருக்கா, அது வர வர கொடுத்துட்டுருக்கா. உங்கள் அப்பா கவலைப்பட மாட்டா, எனக்கு தான் எல்லா கவலையும் உண்டு அப்படி சொன்னார். எனக்கு எல்லா கவலையும் உண்டு, அதை நீ சீக்கிரம் முடிக்கணும். ஷஷ்டியத்தை பூர்த்தி பண்டிகரத்துக்கு வருமானமாக இருக்கணும், நீ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணோம். நான் நினச்சேன் ஷஷ்டித பூர்த்தி ஏற்பாடு பண்ணுறதுனா பெரிய செலவாச்சே, நம்மளால் முடியாதே. அப்பா சொன்னார், இப்போ என்கிட்ட செலவழித்து விட்டுறாத, நான் பண்டிகரத்தை முடிக்கணும், நீ ஷஷ்டித பூர்த்தியை வேண்டாம், சதாபிஷேகம் வேண்டாம், பேசாமல் இருனார். இல்லை பண்ணி தான் தீருவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் அடம் பிடிச்சேன். அவர் ரீதியிலேயே என் கல்யாணத்துக்கு அவர் அடம் பிடிச்சார், பெருசாக ஏற்பாடு பண்ணார். அப்பாவும் வெங்கடேசனாவும் நிறைய பேசிப்பா. எனக்கு எதுக்குப்பா இப்படி இவ்வளவு செலவு பண்ண போகிறேன், ஓம் பிள்ளை கல்யாணத்தை நீ டிசைட் பண்ணிக்க, என்கிட்ட இப்போ நீ டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பு ஊருக்குன்ட்டார். அவர் பிள்ளை கல்யாணத்தை அவர் டிசைட் பண்ணிப்பாரான், ஏன் பிள்ளை கல்யாணத்தை நான் டிசைட் பண்ணணுமா சொன்னாரா. அதே வாக்கியத்தை திருப்பி சொன்னேன். உங்கள் அப்பா ஷஷ்டித பூர்த்தி தான் நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா ஷஷ்டித பூர்த்தியை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். ட்ரஸ்ட்லாம் வச்சு 10 பேரை சொல்லி, நம்ம பரிவாரிலே எண்ணி 10 பேர் தான் இருக்கா, இதே மாதிரி டொனேஷன் கொடுக்குறவான்னு அவெல்லாம் சேர்த்து வச்சு, இதெல்லாம் சேர்த்து வச்சு இதே மாதிரி அப்பாவுக்கு ஷஷ்டித பூர்த்தி பண்ணலாம். ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஆரம்பித்து ஷஷ்டித பூர்த்தி துக்காராம் காந்தி மகாராஜ் ஷஷ்டித பூர்த்தி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சு, அதில் வந்து ஜனங்கள்லாம் என்ன டொனேஷன் கொடுக்குறாலும் அதை வச்சு நடத்துவோம் சரியெல்லாம் சொல்லி ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, அதுக்கு எல்லாம் பில்லு டொனேஷன் புக்கெலாம் அடிச்சுட்டு அண்ணாட்ட போகிறேன். அண்ணா சொல்கிறார், எதுவும் வேண்டாம், ஒத்தன்ட்ட 1 பைசா கேட்காத. அண்ணா சொன்ன விஷயம், யார்ட்டையும் பைசா கேட்காத, டொனேஷன் ரெசிப்ட்லாம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் கமிட்டிலாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் கலைச்சி போடு, ஒன்றும் வேண்டாம், பில்லு புக்கெலாம் அடித்தாச்சே அதெல்லாம் தூக்கி மேலே வை, அதான் நான் நடத்துகிறேன், நீ கவலைப்படாத, அதான் நான் நடத்துகிறேன், நீ நான் சேர்ந்து பண்ணிடுவா, யார்ட்டையும் கேட்க வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஒரு டொனேஷன் ஒத்தட்ட கேட்கல, அப்படியே பில் புக்கெலாம் தூக்கி மேலே வச்சாச்சு, ஒரு ரெசிப்ட் போடலை. நடந்ததே எப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, அது அண்ணாட்ட தான் கேட்கணும். எப்படியோ நடந்தது, 1 பைசா செலவில்லது மாத்திரம் இல்லை, பண்டிகரத்துக்கு அதுலேருந்து வருமானம் வந்து அங்கே இவ்வளோ செலவும் பண்ணினான். அண்ணா சொன்னது நடந்தது. சத்திய சங்கல்பாச்சா தாத்தா நாராயண். குரு சங்கல்பம் இருந்தால், ஈஸ்வர சங்கல்பம் இருந்தால், எந்த கும்பனும் முன்னாடி இருந்தாலும் அது தள்ளி போயிடும்.
ஆச்சரியம். இதெல்லாம் ஆச்சரியங்கள். எதுக்கு சொல்கிறேன்? நாம்தேவ் மகாராஜ் சரித்திரத்தை நான் ஆச்சரியமாகவே பார்க்கல. தமாந்துண்டு பக்தி பண்ணுற நமக்கே இப்படி இருக்குமானா நாம்தேவ் மகாராஜ் கேட்பானே. பேர்பட்ட ஏன் நடந்திருக்காது? எப்படி நடந்திருக்கணும் இந்த கல்யாணம்? நாம்தேவ் மகாராஜுக்கு அந்த பொண்ணு ஜாலியாக ஆற்றுக்கு வந்துட்டா. அவன் அம்மா ஆரத்தி எடுத்தா. கல்யாண வாழ்க்கை போச்சு. எல்லாம் மாறி போச்சு. வீடு மாறி போச்சு. எல்லாம் மாறி போச்சு. குடும்பம் கலகலன்னு எடுத்து ஒன்று மாத்திரம் மாறவே இல்லை. நாம்தேவ் மகாராஜுடைய சுபாவம். அவர் என்னவோ பொறுப்பு வந்துடும் நினச்சார். இவன் ராஜா ஆகிட்ட அம்மா போயிட்டு வரேன்னா அவளும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பாண்டன்ட்ட கேட்டேன்னு சொல்லுங்க. சரியா போச்சு. நல்லா மாட்டை பிடிச்சி ஜோடியாக விட்டேன். இவளும் சரி சரிங்கிறா. அவள் பஜனை பண்ணுறதுக்கு ரொட்டினா பேக் பண்ணி கொடுக்குறா. பஜனை போகாத உட்காந்து பிஸ்னஸ் பண்ணு, 10 இடத்துல போய் வித்துட்டு வான சொல்ல மாட்டேங்கிறா. இவளும் ஆத்துக்காரோட நல்ல ஜாலில் போடுறாளே. அதுதானே பிளானு. பாண்டவன்ற பிளான் என்னன்னா இவரோட அவன் நூல் எடுத்து கொடுப்பா, இவன் சட்டை சேப்பான்னு நினச்சியா? அவன் தாள் கொடுப்பா, இவன் பஜனை பண்ணுவான்னு தான் பாண்டவனுக்கே பிளான். விட்டுடுவாளா? பார்த்தா குணாயி பார்த்தா அவளுக்கு ஒரே கோபம் வந்தது. நேரம் ஒரு நாளைக்கு கோவிலுக்கே போயிட்டா கோனாபாய். ஏன்னா பதிவிரதா. ஆத்துக்காரர் கஷ்டப்படுறார். புள்ள பஜனை பண்ணிட்டு இருக்கு. நேரம் வந்தது. கோபம் யாரும் இல்லைன்னா நாமதேவர்கிட்டே இல்லை, பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற கருப்பன்ட்ட பாண்டரங்கன்ட்ட. குணாயி போய் பாண்டன்ட்ட சண்டை போடுறா. பாண்டரங்கா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எப்பேற்பட்ட ஒரு யோக்கியதை இருக்கணும் பாருங்க. நேர போனா பாண்டங்கிட்ட சண்டை போடுறா. பேர்பட்ட யோக்கியத்தை. முதல்ல சரித்திரத்தை சொன்னேன். கோனாபாய்க்கா வேண்டிதான் புத்திரன் கொடுத்தான். சுத்த தேகுனியா பாவ போட்டி அலே நாமதே. கோனாபாய்க்கு அவ்வளோ ஆசையாக நரசியை விட்டுட்டு வந்தா இல்லையா பண்டிரத்துக்கு? பாண்டனுக்கு தானே தந்தா. பேர்பட்ட யோக்கிய சம்பன்னம் உண்டு அவளுக்கு. பாண்டன்ட்டு நேர போய் கோச்சுக்கிறா. பிரேமையா கோச்சுக்கிறா. என்ன நினைச்சுட்டு இருக்க? என் பிள்ளையும் பைத்தியமா ஆக்க போறியா நீ? இன்னும் கொஞ்சம் கூட வியாபாரம் பண்ண வேண்டாமா? குடும்பத்தை நடத்த வேண்டாமா? எங்க ஆத்துக்காரர் எத்தனை நாள் தான் உழைச்சி கொட்டுவார்? அவர் கண் தெரியலேப்பா. உடம்புலாம் தளர்ந்து போயிடுத்து. நடக்க முடியல, முன்ன மாதிரி வியாபாரம் பண்ண முடியல. சாப்பிட வேண்டாமா? இப்படி அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிய. நாமதேவ் அம்மா 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 இங்கே வாமா. சும்மா இருக்கா நீ? எத்தனை நாள்லாம் சும்மா இருக்கேன்? வந்து இவ்வளவு நாள் வந்துன்னு இருக்கேன். குடும்பத்தை மொத்தமாக வழிச்சு எடுத்து விட்டான் பைசா இல்லாமல். எப்போ பார்த்தாலும் உனக்கு புத்தியை சொல்ல மாட்டான் அவன். நீ தான் ஐயோ பாவம் பண்ணின்னு இருக்கேன்னா அவன் எல்லாத்தையும் ரசிச்சுன்னா இருக்கான். நாங்களாம் கஷ்டப்படலாமா? ஆற்றுல அப்பா கஷ்டப்படலாமா? கல்யாணம் வேற ஆயாச்சு. ஒரு பொறுப்பு வேண்டாமா? இந்த பையன் பொறுப்பை கொடுக்க வேண்டாமா? பாண்டனை போட்டு சத்தம் போடுற. நாமதேவ் மகாராஜ் அம்மா சும்மா இருமா, அவனை கோச்சுக்காதம்மா, அவன் மேலே தப்பு இல்லைம்மா, அவன் சொல்லிகிட்டே தான் இருக்கான். எனக்கு தான் பஜனை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோன்றது. படா நீ சும்மா சப்பு கொட்டாத. கப்பட நாடக சூத்திரதாரி நீனே. அபராதி நான் இல்லை, அபராதம் எனதல்ல. அபராதி நீ இல்லை, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். பாண்டன் இப்படி பார்க்க விசவெல்லாம் வாங்கிட்டு இருக்கான் பாவம். சிசுபாலன்ட்ட விசவு கேட்கறதுக்கும் கோனாபாயிட்ட விச கேட்கறதுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு. எப்பேற்பட்ட பக்த என்னனாலும் தாங்கும். பிருகு முனிவர் வந்து எத்தினா நெஞ்சனா காமிச்சான். வக்ஷஸ்தலத்தை காமிச்சான். இன்னும் சொல்ல போனா கௌஸ்துபத்தை தள்ளி எடுத்துட்டானா, முதுகுக்கு திருப்பின்டானா. ஏன்னா அவர் எத்தும்போது அவர் காலில் இந்த கௌஸ்தபம் குத்தி அவர் காலில் ஏதாவது புண்ணு பட்டுடக்கூடாதேன்னு கௌஸ்துபத்தை பின்னாடி வச்சுட்டானா எத்து. அப்பேற்பட்ட குணசம்பன்னன் பார்த்தார். குணாபாயை சமாதானம் பண்ண. அம்மா அம்மா சொல்லுடா, நான் நிச்சயம் வரேன். என்ன வரேன்? எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். நிச்சயம் வரேன். இன்னைக்கு வரேன். நம்ம பாத்துக்கு வரேன். நான் தைக்க போகிறேன். நான் தைச்சி எல்லாம் செய்கிறேன். நீ பாண்டன் இப்போ சத்தம் போடாத. நீ ஆற்றுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்.
பா வந்து தொலை, மகாராஜ் சொல்லுவார், வந்து தொலை போ அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம் கோனாபாய். போகும்போதே இந்த ருக்மணிகிட்ட, அதாவது இந்த சண்டை போடுற வாழ்க்கை எப்படின்னா, சண்டை முடிஞ்சோடனே போகிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான், நடுவில் 2 பேர்கிட்ட பேசிட்டு தான் போவான் அந்த சண்டையை பற்றி. அந்த வேகம் கம்மியாகாத உடனே நேராக அப்படி ஓடி பிரதட்சணமாக வந்து ருக்மணி, ருக்மணி ருக்மணி யாரு? கோனாபாய். கோனாய் வா வா வா, என்ன வா வா வா, இத்தனை நேரம் சண்டை போட்டிருக்கேன் அவன்கிட்ட, எல்லாம் நீ தான் காரணம், உங்கள் ஆத்துக்காட்ட சொல்லி வை, உங்களை தான் நான் பார்க்கணும்னு நினச்சின்னு இருந்தேன். என்னையா? ஆமாம், உங்கள் பிள்ளை தான் எங்கள் ஆத்துக்கார மயக்கி வச்சுருக்கா, ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்காக தூங்குறது கிடையாது, நைட்டு 12 மணி வரைக்கும் பேசிட்டு போகிறான், காலையில் 3:30 மணிக்கு வந்து என்னை எழுப்பி விடுன்னு சொல்கிறான் மாமி. சேஜ ஹாலவுனி ஜாகேகரா தேவராயா அப்படின்னு சொல்லி என்னை எழுப்பிவிட சொல்கிறான் உங்கள் பிள்ளை. ஒரு வார்த்தை என்னோட பேச மாட்டேங்கிறார், உங்கள் பிள்ளையவே கட்டிண்டு உருன்னு இருக்கார். எனக்கு எப்படி இருக்கும்? ஆ, ஓ நீ ஏன் செட்டு தானா? அப்போ சொல்லுவே, நான் என் பிள்ளைய தடுத்து வைக்கிறேன், நீ உங்கள் ஆத்துக்காரை தடுத்து வை, 2 பேரும் உருப்படட்டும். சரி, கிளம்பி போனா நாம்தேவ் மகாராஜ் பார்த்தார். என்ன பண்ண, இல்லை இல்லை तुकाराम महाराज को नामदेव महाराज को रे याबंग वरुण. तू माझी माऊली, तू माझी माऊली, मी तुझे तान्हा, तू माझी माऊली, मी तुझे तान्हा, तू माझी माऊली, मी तुझे तान्हा, तू माझी माऊली, मी तुझे तान्हा. पाजी प्रेम पान्हा पांडुरंगे, पाजी प्रेम पान्हा पांडुरंगे, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज. पाजी प्रेम पान्हा पांडुरंगे, पाजी प्रेम पान्हा पांडुरंगे, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज. चारा घाली माझ पांडुरंगे, चारा घाली माझ पांडुरंगे, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज. चारा घाली माझ पांडुरंगे, चारा घाली माझ पांडुरंगे, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज, तू माझी पक्षिणी, मी तुझे अंडज. तू माझी माऊली, मी तुझे तान्हा. காயமி போலேன் நீ பார்க்குறியோனா, உனக்கு தெரியாத ஒன்றா உண்டா? சகல ஜானசி மாஜி அந்தரஸ்திதி. ஏன்னா நீ மாவுளி, நீ அம்மா. குழந்தை அழறதுன்னா எதுக்கு அழறதுன்னா அம்மாவுக்கு தான் தெரியும். எறும்பு கடிச்சு அழறதா, வாயுவினால வயத்த வழியில் அழறதா, இல்லைன்னா பசிக்கு அழறதா, தூக்கத்துக்கு அழறதா, எதுக்கு அழறது யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். குழந்தைக்கே தெரியாது
வழிதான் தெரியும். அவ்வளவு அனன்யமா இருக்காது. துமாஜி மாவுளி மீ துதே தான்ஹா. மாவுளி, இந்த குழந்தைய விட்டுடுவியான்னு, இந்த குழந்தை அக்ரிமெண்ட் போட்டுக்கணுமா என்னை விடாதேன்னு சொல்லி, உன்னை நம்பிதானே இருக்குன்னா நீ சுபாவமாச்சே அம்மாவுக்கு. பாஜி பிரேம பான்ஹா பாண்டூரங்கே. பிரேமபான், பாண்டங்கன் என்ன கொடுக்கறான்? பிரேமபான், அவனுடைய பிரேமை அப்படியே கொடுக்கறான். பாஜி பிரேம பாஜி பிரேம. உன் பக்தி அவன்கிட்ட இருந்து சுரக்கும். இந்த பிரேமைய சுரந்து எடுத்துடும். சுரக்கலையே கேட்காத, உன்னுடைய பக்தி இருந்ததுன்னா அவன் சுரக்க. கண்ணுக்குட்டி கிட்டக்க வந்தாலே பாலை சுரக்கிறதே மாடு. கண்ணுக்குட்டி கிட்டக்க போயிரு, மடுவுல கூட வாய வைக்க வேண்டாம், கிட்டக்க போனாலே சுரக்கிறது. எது சுரக்க வச்சது? பாஜி பிரேம பான்ஹா பாண்டூரங்கே. துமாஜி பக்ஷினி மீ துதே அண்டஜ. அஜாத பக்ஷி கூட இல்ல, அண்டஜ பக்ஷி. புரிஞ்சாச்சு, சிறக்க முளையலேனாலே அவ்வளவு கவலை, அண்டஜமாவே இருக்கு. அப்போ எப்படி? சாரா காலி மத பாண்டுரங்கே. அந்த கோழி முட்டை பொறிகிற வரைக்கும் சாப்பாடு கூட சாப்பிடாது. எங்கே வெளியில் போனால் முட்டை காணாமல் போயிடுமோன்னு பயந்துண்டு எல்லாத்தையும் சரகால அடிக்கிண்டு அதுக்கு ஒரு இதமாக வச்சுட்டு உட்காந்துன்றோம் அது மேலே. அதுபோல் உன்னுடைய கிருபா சாகர கிருப்பாவுடைய சாயாவை எனக்கு அப்படி அண்டஜமாக, எனக்கு அப்படி ஆதாரமாக கொடு. கேட்கணுமான்னு உன்ட்ட என்னை எப்படி வெளிக்கொண்டு வரணும் உனக்கு தான் தெரியும். எனக்கு எது நன்மைன்னு உனக்கு தான் தெரியும். அஜாத பக்ஷிக்காவது ஆன வாயை துறக்கவாது தெரியும். அண்டஜத்துக்கு என்ன தெரியும்? அது அண்டஜம் ஜீவனா ஜடமானே தெரியல. ஜீவனா இருந்தா நகரணும் வளரணும் ஒண்ணும் இல்லை, அது மாட்டும் இருக்கு. அண்டம் முட்டை முட்டையா இருக்கு. ஆனா அது அது எப்படி பாதுகாத்து உள்ள ஜீவனை வளர்த்து பொரிய வச்சு வெளியில வந்து எவ்வளவு பொறுப்பு. நம்மெல்லாம் முட்டை போட்டா என்ன நடக்குமோ தெரியல. நல்ல ஆழம் முட்டையை உள்ளே வச்சுட்டு குழந்தையா பிறக்கிறது. முட்டை இருந்தா ஒங்குமா முடியாது. 40 நாள் அடியில வச்சுன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டிதான். உங்களால முடியுமா? கோழி பண்றது பார்த்தல, பறவைகள்லாம் பண்றது பார்த்தல, அழகா அதுக்குன்னு ஒரு கூடை கட்டிட்டு பண்றது பார்த்தல, என்ன ஒரு பிரேமை அது மேல. துமாஜி ஹரிணி மீ துஜே பாடச. துமாஜி ஹரிணி மீ துஜே பாடச. துமாஜி ஹரிணி तोड़ी भव पाश पांडुरंगे. तोड़ी भव पाश पांडुरंगे. तुमाजी पक्षिणी मी तुझे अंडज. तुमाजी पक्षिणी मी तुझे अंडज. तोड़ी भव पाश पांडुरंगे. तोड़ी भव पाश पांडु तुमाजी हरिणी मी तुझे पाडस. நீயோ பெண்மான், அவனுடைய குட்டி. குடும்பத்தில் பல சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பக்தியுடைய வீரியம் எப்படி இருக்குன்னா, எல்லார்ட்டையும் பிரேமையாக இருந்துட்டு நம் பக்தியும் விடாமல் வச்சுருக்கிறது. அவளை பிடிக்க அப்படின்னு பக்தி பண்ண முடியுமா? ஒருத்தனை வெறுத்து ஒருத்தன் பிரேம பண்ணுறதுன்னா அது என்ன பிரேமை? யாரு மேலேயும் கோபம் இல்லை நாம்தேவ் மகாராஜ். யாரு மேலேயும் இப்படியா சொல்லுவா?
பாண்டன் போய் வைவாளா, என்ன பக்தி பண்ணின நீ இத்தனை வளர்த்து இப்படி சொல்லி பக்தியை புகுட்டினார். அவர் சுபாவத்திலே அவர் இருக்கார். பவ பாஷங்களே கிடையாது. இது யார் அறுத்ததுன்னா நீ தான் அறுத்த, நீ தான் அறுத்த. எனக்கு பாஷா மோகமே கிடையாது. தோடி பவ பாஷ பாண்டுரங்கே. இந்த பெண்மான் தன்னுடைய குட்டி வலையில் சிக்கின்றதுன்னா அதுக்கு சின்ன கொம்பு தான் இருக்குமா, பெண்மானுக்கு சின்னதாக தான் கொம்பு இருக்குமா. அந்த சின்ன கொம்பை வச்சே வலையெல்லாம் அறுத்து விட்டு அந்த அந்த குட்டியை தன்னோட தூக்கின்னு வந்துடுமா. அதுபோல் என்ன மோக வலையிலேருந்து அறுத்து கூட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறார். அறுத்து தான் கிடக்கு. அவருக்கு இன்னுமே அறுக்கணுமா அந்த மோக வேலை? என்ன மோகம்? அவன் மேலே தான் மோகம், அவன் மேலே தான் பாசம், அவன் மேலே தான் காமம், அவன் மேலே தான் லோபம், அவன் மேலே தான் குரோதம். வேறு யாரும் ஜகம் மேலே என்ன செய்ய போகிற? அது ஏவின அம்பு வில்லு இந்தா இருக்கான். எல்லாத்துக்கும் காரணபூத்தனாக இவன் இருக்கான். அதனால் பக்தன் என்ன செய்வானா தன்னுடைய சர்வ பாவத்தையும் அவன்கிட்ட தான் வச்சுருப்பான். ஆனால் ஒரு காலமும் பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நினச்சி கூட அவளால் பார்க்க முடியும். இவ சொல்கிறதும் நியாயமாக இருக்குது, இதுவும் நியாயமாக இருக்குது. என்னால் போகவும் முடியல, ஆனால் அம்மா சொல்கிறதும் நியாயம். நான் என்ன செய்யேன்ப்பா? குடும்பத்தில் தாரித்திரியமாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன். குடும்பத்தை உண்டாக்கின நீ குடும்பத்தை ரட்சிக்க மாட்டியா? சம்ஸ்தானுடைய அடுத்தாப்பில் என்ன நடக்க போகிறதோ அதுக்கெல்லாம் இப்போவே ஆரம்பித்து வச்சிடணும். ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு மேலே ஒரு அபக்தி வேண்டாம். ஆரம்பித்து வச்சவன் காப்பாற்ற போகிறான். நீயும் நானும் என்ன விஷயம்? நீ நானும் என்ன விஷயம்? அவனுக்கு தேவைன்னா காப்பாற்றிக்கிட்டோம். நான் ஒன்றும் ஆரம்பிக்க சொல்லலை. அப்படி தான் எல்லாமே, எல்லா விஷயம் அப்படி தான். சேர்த்து விட்டவன் காப்பாற்றட்டும். சேர்த்தது நம்ம இல்லை, அவனு. அவன் சங்கல்பப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாமே அவன் சங்கல்பப்படி நன்னா தான் நடக்கும். அவன் சித்த எண்ணம் உண்டோ அதன்படி நடக்கும். அப்படித்தான் யாதவ குலமே அவசியம் இல்லைன்னு அவன் நினச்சா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே யாதவனாக இருந்தாலும் அந்தர்தானம் ஆகிடுவான். ஆனால் அவசியம் நினச்சா பட்டு போக 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 கொடுத்துட்டே இருப்பான். பாண்டவருடைய குலம் மாதிரி பாருங்களேன். பீஷ்மர் எப்பேற்பட்டவர், சந்ததி இல்லாமல் போயிடுத்து. ஏன்னா அனைஷ்டிக பிரம்மச்சாரி ஆகிட்டார். சரி, அடுத்தாப்பெல்லாம் அந்த சந்தனு மகாராஜோடைய அடுத்த அவளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அவள் சந்ததி இருந்ததுன்னா அது கஷ்டமாக போச்சு. யுத்தத்தில் இறந்து போயிட்டார்கள். திருப்பி வியாசர் வந்து எல்லாருக்கும் புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். ஸ்மரண மாத்திரேன, அனுகிரக மாத்திரேன. சரி, பட்டு போச்சுன்னு நினச்சி புத்திர பாக்கியம் வியாசர் பிரசாதத்தை வந்துடுத்துன்னா பாண்டுவுக்கு சாபம் வந்துடுது. திருதராஷன் குருடா போயிட்டான். திருப்பி கஷ்டம். திருப்பி என்னன்னா குந்தி தேவிக்கு வந்து அனுகிரகம் பண்ணார், மந்திரங்கள் அனுகிரகம் பண்ணார். மந்திரங்கள்னாலே குழந்தை பிறந்தது. அது என்னன்னா வனவாசம். எவ்வளவு கஷ்டம். பட்டு போக வேண்டியதெல்லாம் செழிக்க வச்சு விட்டார். செழிச்சு இருக்கிறதெல்லாம் பட்டு போக வச்சார். யார் கையில் இருக்கு? தர்மாச்சி தூ மூர்த்தி பாவ புண்ணிய துசே ஹாத். அவன் சங்கல்பம் எதுவோ அது ஜெயிக்கும். அதனால் என்னுடைய கவலை இல்லையப்பா. என் குடும்பத்தை நீ உண்டாக்கின, நீ கல்யாணம் பண்ணி வச்ச, நீ எனக்கு பேர் வச்ச, நீ என்னை சத்சங்கம் கூட்டின்னு வந்த, நீயே என்னை கல்யாணம் பண்ணி விட்ட. அப்போ நீயே எல்லாம் பார்த்துக்க. நீ தான் பார்த்துட்டுருக்க. எல்லாம் இது வரைக்கும் நீ தான் பார்த்துட்டுருக்க. நிச்சிந்தே ஆயிட்டார் நாம்தேவ் மகாராஜ். திருப்பி என்ன ஆச்சுன்னா அம்மா சொன்னது மறந்து போச்சு. இப்படி பாட்டு, அதுதான் நாம்தேவ் மகாராஜ் பிரச்சனையே. ஒரு பாட்டு பாடினா எல்லாத்தையும் மறந்து விடுவார். ஒரு காலம் கோவம் வந்தாலும் 2 பாட்டு பாடினா எல்லாம் மறந்து போயிடுவார். அதான் குழந்த சுபாவம் அவருக்கு. ரொம்ப குழந்த சுபாவம். பிரேம பாண்டாரி, பிரேம பாண்டாரி. ஏன் பாண்டுரங்கன் அவன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்கான்? ஏன் பைத்தியமாக இருக்கான்? அந்த பிரேமைக்கு கட்டுப்பட்டு இருக்கான். பிரேம பாண்டாரி. நாம்தேவ் மகாராஜுடைய அந்த பிரேமைக்கு ஈடு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நாம்தேவ் மகாராஜை கண்டு ஞானேஸ்வர் மகாராஜ் காலில் விழுந்துட்டார். ஞானேஸ்வர் மகாராஜ் அவரை கண்டு ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவர் கூட அவர் ஆசைப்பட்டது
உங்களோட தீர்த்தாடனம் பண்ணணும். ஞானேஸ்வர் மகாராஜும் நாம்தேவ் மகாராஜும் அவ்வளோ தீர்த்தாடனம் போயிருக்கார். நாம்தேவ் மகாராஜை பிரிஞ்சு இருக்கவே மாட்டார். பக்கா தோஸ்த், அப்பேற்பட்ட தோஸ்த் 2 பேர். நாமயாச்ச அஜோ ஜிஹ்வாரி சகா விரலா ஞானேஸ்வர, சகா விரலா ஞானேஸ்வர நாமாய ஆச்சாஜோ ஜிஹ்வார். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க முடியாதுங்கிறார். சகா விரலா ஞானேஸ்வர். நாம்தேவ் மகாராஜும் ஞானேஸ்வர் மகாராஜும் அவ்வளோ நாம்தேவ் மகாராஜ் யார் ஃப்ரெண்ட் அமைவே தெரியுமா? யார் யார் விட்டல்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்காளோ அவெல்லாம் பரம ஃப்ரெண்ட் அவருக்கு. ஏன்னா இவர் சப்ஜெக்ட் அது ஒன்று தான். யாரை பார்த்தாலும் விட்டலை பற்றி தான் பேசுவார். உனக்கு பிடிக்கும்னா பேசுகிறேன், நீ என் ஃப்ரெண்டு. பிடிக்காதுன்னா எனக்கு சரி வராது. உன்னோட ஃப்ரெண்டை பார்த்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறது ரொம்ப கஷ்டம். அமைஞ்சவாள்லாம் விட்டலை பக்தாலாக இருப்பாள். அதனால தான் இவள் கோபத்தெல்லாம் தாங்கின்னு இருப்பாள். நாம்தேவ் மகாராஜ் அடிக்கடி கோபப்படுவார். கோபப்பட்டு 2 அபகமானா மாறிடுவார். இந்த சுபாவம் புரிஞ்சுருந்தது எல்லாருக்கும். அதனால நாம்தேவ் மகாராஜ் மேலே கோபமே வராது. நம்ம பரமேஸ்வர மகாராஜா அப்படி தான் அடிக்கடி கோபப்படுவார். மகாராஷ்டிராக்காரர்களுக்கெலாம் தெரியும் பரமேஸ்வர மகாராஜ் கோபத்துக்கு ரொம்ப பிரசித்தம். எப்போ சும்மாலாம் இல்லை, சம்பிரதாயத்திலேருந்து வெளியில் போனால், அனாவசியமாக பேசினா, அனர்த்தமாக பேசினா கோபம் வந்துடும். நம்மெல்லாம் தலையில் அடிச்சுட்டு இந்த சைடு போயிடுவோம். அவனையே அடிச்சுடுவார். பட்டுன்னு தலையில் ஒரு போட்டுருவார். கோவம். அப்புறம் 2 பாட்டு பாடினா சரியாக போயிடுவார். குழந்தையாக போயிடுவார். அப்படி தான் சந்துக்கள் இருப்பா. நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம். இப்படி இருப்பாள். நிர்வைரியம், யார் மேலேயும் பகைமையே கிடையாது. பகைங்கிறது யார் மேலேயும் கிடையாது. அபேட்சையும் யார் மேலேயும் கிடையாது. முனிம், எப்போ மௌனமாக இருப்பா. பகவத் விஷயத்தை தவிர வரணும் பேசுறதுக்கு இல்லை. சாந்தம், வாழை பார்த்தாலே நமக்கு சாந்தம் வரும். அவ்வளவு சாந்தமாக இருக்கும். சில பேரை பார்த்தா படபடக்கிறதோன மனசு, சில பேரை பார்த்தா சாந்தமாக இருந்தோ மனசு. அப்படி சாந்தமாக இருக்கும். சாதுக்களை பார்த்தாலே சாந்தமாக இருக்கு. சந்நிதியே சாந்தமாக இருக்கு. அப்பா அப்படின்னு தோணும். அவளுடைய சந்நிதி அப்படி. அவளுடைய ரூமு அது எப்போ போனாலும் ஒரு சாந்தம் இருக்குது. அதனால தானே இவர் தங்கின ரூம்லாம் வச்சுருக்கா. விவேகானந்தர் இல்லத்தில் விவேகானந்தர் தங்கிட்டு போனான்னு இல்லை வச்சு. ரமண மகர்ஷியில் ரமணர் தங்கின இடத்த அப்படி வச்சுருக்கா. தூளி பாபா இடத்துல தூளி பாபா தங்கின ரூம்னு ஒன்று வச்சுருக்கா. யோகிராம் சுரத்குமார் தங்கின ரூம்னு ஒன்று வச்சுருக்கா. துக்காராம் மகாராஜ் வீடுன்னு ஒன்று வச்சுருக்கான். நாம்தேவ் மகாராஜ் வீடுன்னு ஒன்று வச்சுருக்கான். அங்கே போனால் அப்படி சாந்தம் நடறது காரணம்னா அவள் அப்படி விட்டுட்டு போன சாந்தம். அதெல்லாம் அது இன்றளவுக்கு அனுபவிக்கலாம், என்னைக்கு அனுபவிக்கலாம். அவ்வளோ சாந்தமாக இருக்கிறவர். பஜனையில் மறந்து போயிட்டார். இவர் மறப்பார். கோனாபாய் சண்டை போட்டதை ஒன்றும் மறக்கலை. இவர் எதிர்பார்த்துன்னு இருக்கா. வந்து மணி என்ன ஆச்சு, இந்தா வரேன்னா இவன் இப்படித்தான் எப்போதுமே. இந்தா வரேம்மா வரவே மாட்டான். இப்போ வந்தாலே நான் 2 சட்டை தான் தைக்க முடியும். இந்த 2 சட்டையை விற்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆக போகிறதோ தெரியல. போய் விற்றுட்டு வரணும். ரூபா வந்தால் தான் அப்புறம் சமையப்பறையில் ஏதாவது திரவியங்கள் உண்டாகணும். அப்புறம் சமைக்கணும். சமைக்கிறவா 2 பேர் இருக்கா, திரவியம் இல்லை. இன்றைக்கி திரவியம் இருக்குது, சமையற்காரா இல்லை. சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்கு பாரு. அன்றைக்கி ஆற்றுல எல்லாம் சமையல் பண்ண ரெடி, திரவியம் இல்லை. நாம்தேவ் மகாராஜ் கிரகத்தில் இவனை எதிர்பார்த்துன்னு இருக்கா. நாம்தேவ் மகாராஜ் வரலை. யார் வந்தா? நாளைக்கு வர போகிறார். நாமதேவ ஜனாபாய், நாமதேவ ஜனாபாய்.